விபாசனா மற்றும் குவாண்டம் இயற்பியல். விபசனாவின் வாக்குறுதி என் கோயங்காவின் விபசனா மரபில் நிர்வாணமே தியானத்தின் இறுதி இலக்காக கூறப்படுகிறது. சாதகர்கள் 10 நாட்கள் மௌனம், ஒழுக்கம் மற்றும் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த முறையில் நம்பிக்கையை விட நேரடி அனுபவத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. எனவே இந்த பயிற்சி தங்களை துன்பத்தின் முழுமையான முடிவிற்கு அழைத்து செல்லும் என்ற எதிர்பார்ப்புடன் பலர் வருகிறார்கள். விபசனாவின் முகாம் மிகவும் வலிமையான மற்றும் மாற்றத்தை உருவாக்கும் சூழலை வழங்குகிறது. மௌனம், ஒழுங்கான அட்டவணை மற்றும் குழுவின் ஆதரவு ஆகியவை தியானத்தை ஆழப்படுத்துகின்றன. உடல் மற்றும் மனதில் நிகழும் செயல்களை தொடர்ந்து கவனிப்பதன் மூலம் விழிப்புணர்வு கூர்மையடைகிறது. பலருக்கு இந்த அனுபவம் வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விபசனாவின் வரம்பு. அதன் பல வலிமைகளுக்கிடையில் சில வரம்புகளும் காணப்படுகின்றன. தியானி மிகவும் நுண்ணிய நிலைகளையோ அல்லது மூச்சு நின்று போன அனுபவத்தையோ அணுகும் போது பொதுவாக மீண்டும் மூச்சையோ உடல் உணர்வுகளையோ கவனிக்கும்படி கூறப்படுகிறது. அந்த நிலைக்கு அப்பால் செல்ல வேறு வழிகள் பெரும்பாலும் வழங்கப்படுவதில்லை. இதனால் முழுமையான விடுதலை பற்றிய வாக்குறுதி சிலருக்கு முழுமையற்றதாக தோன்றலாம். உங்கள் முரண்பாடு. விபசனாவை பற்றிய எனது உணர்வு ஒரு ஆழமான முரண்பாடாக உள்ளது. அதன் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் விழிப்புணர்வை வளர்க்கும் திறனையும் நான் மிகவும் மதிக்கிறேன். அதே நேரத்தில் சில முக்கியமான நிலைகளில் அது மிகவும் கட்டுப்பாடானதாக இருப்பதாகவும் உணர்கிறேன். இந்த பயிற்சி பலவற்றை வழங்கினாலும் ஒரு முக்கியமான எல்லையில் நின்று விடுவது போல தோன்றுகிறது. இந்த இருவேறு உணர்வுகளும் எனது வாழ்ந்த அனுபவத்தின் ஒரு பகுதியாகிவிட்டன. ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு. பொருளிலிருந்து ஆற்றல். ஐன்ஸ்டீனின் புகழ்பெற்ற E=mc² சமன்பாடு பொருளும் ஆற்றலும் ஒன்றுக்கொன்று மாறக்கூடியவை என்பதை காட்டியது. நமக்கு திடமாக தோன்றும் பொருள் உண்மையில் ஆற்றலின் ஒரு வடிவமே. விபசனாவில் பங்கா அனுபவத்தின் போது உடல் அதிர்வுகளாகவும் ஆற்றலாகவும் உணரப்படுகிறது. இந்த அனுபவம் சார்பியல் கோட்பாட்டை நினைவூட்டுகிறது. விபசனாவின் ஆற்றல் புலமோ. தியானம் ஆழமடையும் போது உடல் திடமான ஒன்றாக தெரியாமல் போகலாம். அதன் இடத்தில் நுண்ணிய அதிர்வுகளும் ஓட்டங்களும் உணரப்படுகின்றன. உடல் ஒரு உயிருள்ள ஆற்றல் புலமாக அனுபவிக்கப்படுகிறது. இந்த வகையில் பங்கா அனுபவம் நவீன இயற்பியலின் செல் கருத்துகளோடு ஒத்ததாக தோன்றுகிறது. பார்வையாளர் பிரச்சினை. இயற்பியல் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த ஆற்றலையும் மாற்றங்களையும் கவனிப்பது யார்? இதே கேள்வி விபசனாவிலும் எழுகிறது. உடல் அதிர்வுகளாக கரைந்து போனாலும் அதை கவனிக்கும் ஒரு விழிப்புணர்வு இருப்பது போல தெரிகிறது. இந்த பார்ப்பவன் என்ற உணர்வு ஒரு ஆழமான சவாலாக மாறுகிறது. அனத்தா சவால். அனத்தா அல்லது ஆன்மா இல்லாமை என்ற கொள்கையை போதித்தார். அதன்படி நிலையான ஒரு சுயம் அல்லது ஆத்மா இல்லை. பங்கா அனுபவம் உடலும் உணர்வுகளும் நிலையற்றவை என்பதை காட்டினாலும் அவற்றை பார்க்கும் ஒருவர் இருப்பது போல் இன்னும் தோன்றலாம். இறுதி நிர்வாணத்தில் அந்த நுண்ணிய பார்வையாளர் கூட கரைந்து போக வேண்டும். எனவே அனத்தா பங்கா அனுபவத்தை தாண்டிய ஒன்றாகும். ஸ்ரோடிங்கரின் பூனை முரண்பாடு. ஸ்ரோடிங்கரின் புகழ்பெற்ற சிந்தனை பரிசோதனையில் ஒரு பூனை ஒரே நேரத்தில் உயிருடனும் இறந்த நிலையிலும் இருப்பதாக கருதப்படுகிறது. இது குவாண்டம் உலகின் விசித்திரமான தன்மையை விளக்குகிறது. பல சாத்தியங்கள் ஒரே நேரத்தில் இருக்கலாம். கவனிப்பு நடந்த பிறகே ஒரு உண்மை வெளிப்படுகிறது. விபசனா பூனை. விபசனாவையும் இதே போன்ற முரண்பாட்டின் வழியாக பார்க்கலாம். ஒரு பக்கம் அது ஆழமான மாற்றத்தை உருவாக்கும் சக்தி வாய்ந்த பயிற்சி. மறுபக்கம் சில அனுபவ எல்லைகளில் அது நின்றுவிடுவது போல தோன்றுகிறது. இந்த இரு பார்வைகளும் ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்கலாம். எந்த பார்வை முக்கியமானது என்பதை தனிப்பட்ட அனுபவம்தான் தீர்மானிக்கிறது. அன்பு, உயிருடன். விபசனாவின் மௌனம், ஒர்க்கம் மற்றும் ஆழம் உள்ளார்ந்த வலிமையை உருவாக்குகின்றன. அது விழிப்புணர்வையும் மன சமநிலையையும் வளர்க்கிறது. இந்த வகையில் விபசனா ஸ்ரோடிங்கரின் உயிருள்ள பூனை போல இருக்கிறது. அதன் மாற்றும் சக்தி அன்பையும் நன்றியையும் உருவாக்குகிறது. வெறுப்பு, இறந்தது, மூச்சு நின்ற பிறகான அனுபவங்களை ஆராய வழியில்லாதது சிலருக்கு ஏமாற்றத்தை உருவாக்கலாம்.
தியானி மீண்டும் பழைய முறைகளுக்கு திருப்பப்படும் போது மேலே செல்லும் வாய்ப்பு குறைக்கப்படுவது போல தோன்றலாம். இந்த வகையில் விபஸ்ஸனா இறந்த பூனை போல தோன்றுகிறது. இந்த உணர்வே விமர்சனத்தையும் வெறுப்பையும் உருவாக்குகிறது. போர் மற்றும் பூரணத்தன்மை போரின் கொள்கை. காம்ப்ளிமெண்டாரிட்டி அல்லது பூரணத்தன்மை என்ற கொள்கையை முன்வைத்தார். ஒலி சில சமயம் அலை போலவும் சில சமயம் துகள் போலவும் நடக்கிறது. இந்த இரு விளக்கங்களும் முரண்பட்டதாக தோன்றினாலும் இரண்டும் உண்மையை புரிந்து கொள்ள அவசியமானவை. முரண்பாடு ஒரு ஆழமான ஒற்றுமையாக மாறுகிறது. அந்த ஏற்றுக்கொள்ளுதலில்தான் ஒரு புதிய விடுதலை பிறக்கிறது. விபஸ்ஸனாவின் பூரணத்தன்மை. விபஸ்ஸனாவையும் என் பூரணத்தன்மையின் கோணத்தில் பார்க்கலாம். அது ஒரு அலைபோல் அனுபவம், ஓட்டம் மற்றும் மாற்றத்தை குறிக்கிறது. அதே நேரத்தில் அது ஒரு துகள் போல் ஒழுக்கம், விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாட்டை குறிக்கிறது. இந்த இரு அம்சங்களும் சேரும் போதுதான் அதன் முழுமை வெளிப்படுகிறது. அன்பு ஒரு அலையாக்க. விபசனாவை பற்றிய அன்பு ஒரு அலையை போல் பரவுகிறது. அது மௌனம், ஒழுக்கம் மற்றும் ஆழமான அனுபவங்களிலிருந்து உருவாகிறது. அது வாழ்க்கையின் பல பகுதிகளை இணைக்கிறது. இந்த வகையில் அன்பு முழுமையான உண்மையின் ஒரு பக்கமாகிறது. வெறுப்பு ஒரு துகளா. விபசன் ஆவை பற்றிய விமர்சனம் ஒரு துகள் போல் கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கும். அது அதன் வரம்புகள், கட்டுப்பாடுகள், மற்றும் பதிலளிக்கப்படாத கேள்விகளை சுட்டிக்காட்டுகிறது. இவை அனைத்தும் உண்மையான கவலைகளாகும். பூரணத்தன்மையின் பார்வையில் இதுவும் பெரிய உண்மையின் ஒரு பகுதியாகும். ஹைசன்பெர்க் மற்றும் நிச்சயமின்மை கொள்கை. ஹைசன்பெர்கின் நிச்சயமின்மை கொள்கை சில விஷயங்களை ஒரே நேரத்தில் முழுமையாக அறிய முடியாது என்பதை காட்டுகிறது. முழுமையான உறுதி சாத்தியமில்லை. நிச்சயமின்மை என்பது அறிவின் குறைபாடு மட்டுமல்ல, அது உண்மையின் இயல்பே ஆகும். விபஸ்ஸனாவின் நிச்சயமின்மை. விபஸ்ஸனாவை பற்றிய எனது அனுபவமும் இதே போன்ற நிச்சயமின்மையை கொண்டுள்ளது. சில நேரங்களில் அதன் மாற்றும் சக்திக்காக ஆழ்ந்த நன்றியை உணர்கிறேன். வேறு சில நேரங்களில் அதன் வரம்புகளால் ஏமாற்றமடைகிறேன். இந்த இரு உணர்வுகளும் ஒன்றையொன்று நீக்குவதில்லை, அவை ஒன்றாகவே தொடர்கின்றன. நிர்வாணத்தின் எல்லை. தியானத்தின் மிக ஆழமான நிலைகளில் உடலின் உணர்வு முற்றிலும் மறைந்து விடலாம். ஆனால் இன்னும் ஏதோ ஒன்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பது போல தோன்றலாம். இது சுய உணர்வின் மிக நுண்ணிய எச்சம் இன்னும் இருப்பதை குறிக்கலாம். உண்மையான நிர்வாணத்தில் இந்த இறுதி எச்சமும் கரைந்து போக வேண்டும். நிறைவு செய்தி. அன்பும் வெறுப்பும் குவாண்டம் வெற்றிடத்தில் கரைந்து விடுகின்றன. விபசனாவை ஒரு பெரிய வாக்குறுதியாகவும் ஒரு முக்கியமான வரம்பாகவும் பார்க்கலாம். சார்பியல், குவாண்டம் முரண்பாடு, பூரணத்தன்மை மற்றும் நிச்சயமின்மை போன்ற அறிவியல் கருத்துக்கள் இந்த அனுபவத்தை புரிந்து கொள்ள உதவும் உருவகங்களாக இருக்கின்றன. முரண்பாட்டை அகற்ற முயல்வதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம். Please like, subscribe, your comments.